40,041 40,040 தமிழ்ல இப்படி பேசு. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. அண்ணன் நிதியமைச்சர் டக்குன்னு கோவப்பட்டு எதிர்கட்சிகளை பார்த்து என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னுடைய யூனிக்கே இதுதான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதியமைச்சர் அவர்களே, யூனிக் அப்படின்னா ஒரு 10 பேச்சாளர் இருக்காங்க. அந்த 10 பேச்சாளர்களையும் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இவர் வந்து பேசினா சூப்பர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த வாய்ஸுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, அதுதான் யூனிக். நீங்க பேசுறது யூனிக் இல்ல, அது என்னங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொறுப்புங்கிறத விட ஒரு வாய்ப்பு. அதனால அந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அனுபவம் வாய்ந்தவர்கள், அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் தான் அங்க உட்காந்துருக்கலாம். அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா சரி ஓகே அப்படின்னு ஏத்துக்குங்க. நீங்க தவறு செஞ்சிருந்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி ஏத்துட்டு அதை மாத்த பாருங்க. நம்பர்ஸே கரெக்டா சொல்ல மாட்டீங்க. 4040 1,72,00,000 பேரு முதல்வன் படம் பார்க்க போயிருக்காங்க. ஆனா அவங்க பாக்குறது முதல்வன் படம் இல்ல மிஸ்டர் பீன் தான் பாத்துட்டு இருக்காங்க.